தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பான யோவானின் குரலாக இந்த நாளிலே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம், தேசத்தில் உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதரும் தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய ஜாதியை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய வேலையை, தன்னுடைய தொழிலை, தன்னுடைய எல்லாவித சம்பத்துக்களை பெருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றான். ஆனால் அவனுடைய முயற்சிகள் எல்லாம் நாளடைவில் தோற்றுப்போவதை நாம் அறிகிறோம். உலகத்தையே தனக்கு கீழாக ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைத்த அலெக்சாண்டர் இன்றைக்கு மண் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. இது வரலாற்று உண்மை. ஆகவே இன்றைக்கு நாம் விரும்புகின்ற உணர்வுகள், நாம் நேசிக்கின்ற எண்ணங்கள் எப்படிப்பட்டவைகள்? இன்றைக்கு உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் ஒரு பிறந்த நாளுக்காக ஒரு சிறிய பார்ட்டி, ஒரு விருந்தை ஆயத்தம் செய்து அந்த விருந்திலே பழங்கள், அப்பங்கள், ரொட்டி துண்டுகள் பரிமாறப்படுகிறது. அந்த ரொட்டி துண்டுகள் எல்லாம் தீர்ந்து விடும் பொழுது நம்முடைய நிலை எவ்வாறாக இருக்கும்? அதேபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவருடைய ஊழியத்தில் அவர் இரவு உணவை உண்ணும்படி என்ன செய்கின்றார்? தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற அந்த அனுபவம், அவரை குறித்த நற்செய்தி, அவர் வந்த பணியினுடைய நோக்கத்தை பெருக பண்ணும்படியாக சீடர்களிடத்தில் தன்னை பகிர்ந்து கொடுக்கிற இயேசுவை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய செல்வங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள மறுக்கின்ற ஒரு மக்களாக இருக்கிறோம். நம்முடைய இந்த நாம் மறுக்கின்ற வாழ்வில் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க அவர் மறுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் விரும்புகின்ற உணவு, இன்றைக்கு நீங்கள் சாப்பிடும் நம்முடைய வாயையும் வயிற்றையும் உண்டாக்கின உணவளித்து தேவனுடைய உண்மையை கொண்டாடுகின்ற வகையில் அவருடைய அன்பின் மொழியாக இன்றைக்கு கருதுவோம். நம்முடைய தேவன் இன்றைக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட விருந்தை அனுசரிக்கிறார். நம்முடைய நினைவுகள் இன்றைக்கு வரலாற்றிலே ஏப்ரல் 11ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தாய்வழி நாள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. கஸ்தூரி பாய் காந்தியினுடைய பிறந்த நாளை கொண்டாட்டத்தை இந்த நாள் நினைவுபடுத்துகிறது. தேசிய பாதுகாப்பு தாய்வழி நாளாக கொண்டாட உலக முதல் நாடு இந்தியா. இந்த பெண்களுக்கு கருத்தரிப்பு, பிள்ளைப்பேறு மற்றும் குழந்தை பிறப்பிற்கு பின்பு வழங்கும் சேவைகள் போதுமான அளவுக்கு அளிக்கப்படுவதற்கு இந்தியா தூய்மையை பாதுகாக்கவும் வெள்ளை ரிப்பன் கூட்டணியை WRAI என்ற ஒரு புது முயற்சியாக இந்த நாளிலே கொடுக்கப்படுகிறது. ஒரு செயலை துவங்கும் பொழுது அது பெருக்கமடைய வேண்டும். அந்த பெருக்கத்தை தான் இந்த அறியாதிருக்கிற பெண் சமுதாயத்துக்கு விடுதலை கொடுக்கின்ற ஒரு காரியமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இன்றைக்கும் கூட விருந்துகளில், பண்டிகைகளில் பல குறிப்புகள் வேதாகமத்தில் நாம் பார்த்தாலும் கூட அந்த விருந்துகளில் பெருக்கத்தை அதிகமாக நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 31 வசனங்களில் பார்க்கும்போது, சங்கீதம் 23:5 வசனங்களில் பார்க்கும்போது அங்கே பெருக்கமடைவதை பார்க்கிறோம், பெருகுவதை பார்க்கிறோம். பெருகு பெருகு சியோனே என்று ஆண்டவராகிய கடவுள் இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்வதைப் போல இந்த நாளிலும் கூட நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஒருவேளை இன்றைக்கு சமுதாயத்தில், ஊரில், வீட்டில், பணி செய்கின்ற இடங்களில், படிப்பில் நீ சிறுமைப்பட்டவனாக காணப்படுகிறாயா? ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளில் உன்னை கூறுகிறார், உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு அன்னைக்கு வாக்கு கொடுத்தார். யோபுவுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது யோபினுடைய நம்பிக்கை, கர்த்தர் என்னை சோதிக்கிறார், நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி
அவன் இழந்த அனைத்தையும் இரண்டத்தனையாய் பெற்று கொண்டான். இன்றைக்கு எதை நாம் விரும்பி நாடி அது கிடைக்கும் என்று நம்புகிறோமோ அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது கிறிஸ்துவுக்காக இழந்த ஒன்று என்று நாம் விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுக்கும் பொழுது இறுதியிலே ஆண்டவர் நமக்கு இரண்டத்தனையாக கொடுப்பார். நீதியின்படியும் சட்டத்தின்படியும் ஆண்டவருடைய விதியின்படியும் அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவற்றை இரண்டத்தனையாக கொடுக்கிறார். அன்புள்ள இறை மக்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்வினுடைய ஆசீர்வாதங்கள், ஆரோக்கிய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உங்களுடைய ஆரோக்கியத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராக, உங்களுடைய ஆஸ்தியை பெருக பண்ணுகிற ஆண்டவராக, உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுகிற ஆண்டவராக, உங்களுடைய படிப்பு தேர்வுகள் இவற்றை பெருக பண்ணுகிற கடவுளாக இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நேசமுள்ள இயேசுவே, சீயோனே பெருகு பெருகு என்று சொல்லி எங்களை வாழ்த்தி அனுப்புகிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் பெருகுவதற்கு தடையாக இருக்கிற, முன்னேறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லாவித பாவங்களையும் தீய செயல்களையும் எண்ணங்களையும் ஆண்டவரே நாங்கள் வெறுத்து உம்மிடத்திலே சேர நீர் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.